ஹாய், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி ஆசியாவிலேயே முதல் முறையாக ஃப்ளைட்டு தயாரித்து அதை பறக்க விட்ட ஒரே நாடு இந்தியா தான். ஃபஸ்ட்டு அப்படிப்பட்ட சாதனையை நாம் செஞ்சு அதை போருக்கும் யூஸ் பண்ணோம். 20 வருஷத்துக்கு மேலே அது நம்மளுக்கு உபயோகமாக இருந்தது. அது ஃப்ளைட்டு சூப்பராக இருக்கும். அது இரட்டை இன்ஜின் கொண்டது. ஒரு இன்ஜின் பழுதானா அடுத்த இன்ஜின் மூலமாக அந்த ஃப்ளைட்டை இயக்கிக்கலாம். அதே போல் அந்த ஃப்ளைட்டு கியர் ஆட்டோமேட்டிக் கியர், ஹைட்ராலிக் கியர் ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு சொன்னால் அதை மேனுவலாக யூஸ் பண்ணி போர்க்களத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படிப்பட்ட பல அற்புதமான திறன்களை கொண்ட அந்த ஃப்ளைட்டினோட பேர் மரூட்டுங்கிற அந்த ஃப்ளைட்டு நம்ம போர்க்களத்திலே யூஸ் பண்ணணும்னு சொன்னால், ஆமாம், நம்ம போர்க்களத்துலேயும் யூஸ் பண்ணோம். பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் எதிராக நடந்த போரில் அமெரிக்கா 30 டேங்கு பாகிஸ்தானுக்கு வழங்கியிருந்தது. அது லோங்கோவாலாங்கிற இடத்துல அந்த டாங்கிகள் இந்தியாவுக்கு எதிராக போரிட தயாராக காத்துட்ருந்தது. அப்போ நம்ம வெறும் 100 சோல்ஜர்ஸ் அந்த டேங்கிகளுக்கு எதிராக 3000 சோல்ஜர்ஸ் ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. வெறும் 100 சோல்ஜர்ஸ் நம்மளது லோங்கோவாலா இடத்துல அந்த டாங்கிகளையும் சோல்ஜர்ஸையும் தடுத்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இரவு நேரத்தில் அந்த ஃப்ளைட் பறக்கிற கெப்பாசிட்டி அப்போ இல்லாதனால வெடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு போய் எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஃப்ளைட்டு இதை ரொம்ப கேவலமாக பேசினாங்க. அமெரிக்கா, பிரிட்டிஷ் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சது. இந்த ஃப்ளைட் இப்படிப்பட்ட சக்ஸஸ்ஃபுல்லான ஃப்ளைட்டினுடைய தயாரிப்பு வடிவமைச்சு தயாரித்தது ஜெர்மனியைச் சேர்ந்த ஃப்ளைட் இன்ஜினியரான கர்ட் டேங்கிறவர். அவர் ஃபஸ்ட்டு ஒரு 1 இயராக சென்னையில் ஐஐடி பேராசிரியராக இருக்கார். அப்போ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு 1 இயராக அந்த சென்னை ஐஐடியில் அவருக்கு ப்ரொஃபஸராக இருந்து எல்லா மாணவர்களையும் தயார் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் போய் ஹெச்ஏஎல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஹெச்ஏஎல் கூட இப்போ இணைஞ்சு ஒர்க் பண்ணுறாரு. ஃப்ளைட் தயாரிக்கிற பிளானுக்காக போய் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ இருக்கிற பிரதமர் நேரு அவர்கள் மாக் 2 ஒளியை விட 2 மடங்கு வேகத்தில் போகிற ஃப்ளைட்டை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இவரும் சரி ஏற்றுக்கிட்டு அதை தயாரிக்கார். இவர் யார் அப்படின்னா, இவர் ஜெர்மனியில் அடால்ஃப் ஹிட்லர் இருந்தார் இல்லைங்களா, 2ஆம் உலகப் போரில் உலகையே மிரட்ட விட்ட ஒரு ஆசாமி. அப்படிப்பட்ட அவர்கிட்ட ஃப்ளைட்டு தயாரித்து முக்கியமாக அதை அவருக்கு கொடுத்த ஒரு என்ஜினியர்களில் இவரும் ஒருத்தர். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ளைட்டை அவர் இந்தியாவில் வடிவமைச்சு தயாரித்து கொடுத்தாரு. இவர் உலகின் தலை சிறந்த ஒரு ஃப்ளைட் என்ஜினியர். அவர் நம்ம நாட்டுக்காக ஃப்ளைட் தயாரிக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். அப்போ வெறும் 2 வருஷத்தில் இந்த ஃப்ளைட்டை ரெடி பண்ணார். இந்த ஃப்ளைட்டு மாக் 2 வேகத்தில் போகிறதுக்காக அவர் தயார்படுத்திட்டார். ஆனால் இந்த ஃப்ளைட்டுக்கு ஒரு என்ஜின் தயாரிக்கிற ப்ராப்ளம் குழு மத்திய அரசாங்கம் அமைக்கலை. அப்போ என்ஜின் தயாரிக்கிற குழு அமைக்காதனால ரோல்ஸ் ராய்கிட்ட மாக் 2 என்ஜின் நம்ம வாங்கிக்கிறதுக்காக பிளான் போட்டிருந்தாங்க. ஆனால் ரோல்ஸ் ராய்ஸ் 2 கோடி ரூபாயில் அந்த இன்ஜினுடைய பிளானு, இப்போ தயாரிக்கிற உரிமை எல்லாமே கொடுக்குறதா சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த 2 கோடி ரூபாயை நேரு அரசாங்கம் ஒதுக்கலை. அதுக்கு பதிலாக வேறு என்ஜின்ஸை பர்ச்சேஸ் பண்ணாங்க. லோ பட்ஜெட்டில் பர்ச்சேஸ் பண்ணி அதை அதில் செட் பண்ணி ஓட்டினாங்க. ஆனால் அந்த என்ஜின்ஸ் எல்லாம் அதுக்கு தேவையான அளவுக்கு அது அவுட்புட் கொடுக்கல. ஆனாலும் இந்த ஃப்ளைட் போர்க்களத்தில் சிறப்பாக இயங்கி பல சாதனைகளை செஞ்சு கொடுத்தது. அந்த ஃப்ளைட் ஒரு என்ஜின் பழுதானாலும் அடுத்த என்ஜின் மூலமாக அந்த விமானி தரையிறங்கிக்கலாம். இவ்வளோ அற்புதமான சிறந்த இதெல்லாம் கொண்ட சிறந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்ட இப்பேற்பட்ட ஒரு ஃப்ளைட்டை இந்தியா ஆசியாவிலேயே முதல் முறையாக தயாரித்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி மேக் இன் இந்தியா திட்டத்தில் தேஜாஸ்ங்கிற ஃப்ளைட்டை உருவாக்கி, அதுக்கும் இதே பிரச்சனை தான். காவேரி இன்ஜின் நம்ம அதுக்காக மேக் பண்ணோம். ஆனால் அந்த காவேரி இன்ஜின் இன்னமே ப்ராஜெக்டில் கம்ப்ளீட் பண்ணல.
அப்போ அந்த காவேரி இன்ஜினுடைய டெஸ்டிங் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் சிறந்த முறையில் வந்து அதை வந்து தயாரிச்சிட்ருக்காரு. நம்ம வந்து மாருட்டுக்கு வருவோம். மாருட் வந்து சூப்பராக வந்து இயங்கி ஒர்க் ஆகிட்டு இருந்தப்போ அதை வந்து திடீர்னு அந்த ப்ராஜெக்டை வந்து கீழே போட்டாங்க. இந்த ஃப்ளைட் வந்து நல்லா இல்லை, லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து IAF வந்து இதை வந்து கேன்சலேஷன் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக ரஷ்யா கிட்டேருந்து ஃப்ளைட் வந்து வாங்குகிறாங்க. மறுபடியும் வந்து வேறு சில அமெரிக்கா கிட்டேருந்தும் ஃப்ளைட் வாங்குகிறாங்க. இப்படிப்பட்டவெல்லாம் நம்ம ஃப்ளைட்டை வந்து டெவலப்மெண்ட் பண்ணி இன்னும் வந்து அதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தால் நம்ம சொந்த இன்ஜினில் சொந்த ஃப்ளைட்டு வந்து தயாரிச்சிருந்தா இன்றைக்கி வந்து அதனோட அதே ப்ராஜெக்டை மேம்படுத்தி இருந்தால் லோ பட்ஜெட்டில் நம்ம வந்து தேஜாஸை விட சூப்பரான ஃப்ளைட்டை வந்து உருவாக்கியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இதை வந்து மாருட் ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணது வந்து இந்தியாவிலே நம்மளுக்கு மிகப்பெரிய பின்னடைவை வந்து ஃப்ளைட்டு தயாரிப்பில் கொடுத்துச்சு. மறுபடியும் ஃப்ளைட்டை வந்து தயாரிக்கும் பொழுது அந்த ஃப்ளைட் மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து எல்லா விதமான ஸ்பேர் பார்ட்ஸ் உருவாக்குறதுலேருந்து டிசைனிங் பண்ணுறதுலேருந்து ரொம்ப நம்ம வந்து பின்தங்கிட்டோம். இன்றைக்கி வந்து உலகின் பல நாடுகள் வந்து சொந்தமாக ஃப்ளைட் தயாரித்து இன்ஜின் தயாரித்து பல்வேறு நாடுகளுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து அப்பேற்பட்ட ஒரு தொழில்துறையை வந்து இந்தியா வந்து இழந்துருச்சு. இன்றைக்கி HAL மாதிரி அந்த ஃப்ளைட் வந்து மாருட் ஃப்ளைட்டை மேம்படுத்தி அந்த இன்ஜினை வந்து அந்த இன்ஜின் டிராயிங்ஸை பர்ச்சேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம தயாரிச்சிருந்தா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பில்லியன் கணக்கான ஒரு தொழில் வந்து நம்மக்கிட்ட வந்து இருந்திருக்கும். மிகப்பெரிய ஒரு தொழில்துறை வந்து ஃப்ளைட்டை தயாரிக்கக்கூடிய தொழில்துறை வந்து நம்மக்கிட்ட வந்து இருந்திருக்கும். இதே மாதிரி நம்ம நிறையா மைக்ரோசாஃப்ட்டு இந்த மாதிரி நம்ம நிறையா விஷயங்களை வந்து நம்ம வந்து ஆரம்பத்திலேயே பிளான் பண்ணாதனால வந்து இழந்தோம். பல்வேறு பிரச்சனைகள் வந்து இதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கு ஸ்பேருக்கு போல்ட்டுக்கு நட்டுக்குன்னு பல நாட்டுக்கிட்ட நம்ம வந்து கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் HAL வந்து பல ஃப்ளைட்டை வந்து உருவாக்கிக்கிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட வெளிநாட்டுக்கெல்லாம் உருவாக்கி தர அந்த நிறுவனம் வந்து நம்ம நாட்டுக்கு தேவையான ஃப்ளைட்டை வந்து உருவாக்கி கொடுத்ததில் இந்திய அரசாங்கம் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஏற்றுக்கல. இந்திய அரசாங்கம் R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் DRDO இது வந்து சரியான முறையில் சப்போர்ட் பண்ணியிருந்தால் கட்டங் அவர்கள் வடிவமைச்ச மாருட் ஃப்ளைட் வந்து இன்னும் வந்து மேம்படுத்தி அதைவே வந்து யூஸ் பண்ணி ஃப்ளைட்டை நம்ம வந்து நம்ம IAFக்காக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி நம்மளுடைய அந்த ஃப்ளைட்டை சேல்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு ஃப்ளைட்டை வந்து மோசமான தரம் அது சரியில்லை அப்படி இப்படின்னு வெளிநாட்டுக்காரன் சொல்கிறத வந்து இவங்க வந்து ஏற்றுக்கிட்டு உள்நாட்டில் இருக்கிற பொருள் தயாரிப்பை வந்து நிறுத்தி அதை வந்து மறுபடியும் வந்து வெளிநாட்டில் போய் அதிக பணம் கொடுத்து வாங்குகிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து நம்ம வந்து பண்ணது வந்து ரொம்ப பெரிய தவறு. கட்டங் அவர்கள் ஹிட்லர்கிட்டேருந்து வந்ததுக்கப்புறம் ஜெர்மனிலேருந்து வந்ததுக்கப்புறம் நேரு அவர்கள் கொடுத்த ப்ராஜெக்டை வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாருங்க. அவருக்கு வந்து போதுமான மரியாதையும் வந்து ஆதரவும் வந்து அந்த சூழ்நிலையில் தரல. அந்த ஃப்ளைட்டுக்கான என்ஜின்ஸ் வந்து நம்ம ஏன் வாங்க முடியலன்னு அப்படின்னு சொன்னால் 1972 ஒரு சின்ன அணுகுண்டு சோதனை பொக்ரான் அணுகுண்டு சோதனை வந்து இந்திய அரசாங்கம் வந்து நடத்துச்சு. அந்த சூழ்நிலையில் இதுக்கு ஃப்ளைட் என்ஜின் தரக்கூடிய நாடுகள் வந்து அதை வந்து காரணமாக வச்சு இந்த ஃப்ளைட்டுக்கு என்ஜின் தரக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்ஜினுடைய ஸ்பேர்ஸ் எல்லாம் தரக்கூடாது அப்படின்னு சொல்லி பொருளாதார தடை வந்து விதித்தாங்க. அதனால் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப இதில் வந்து பின்தங்கிட்டோம். இப்படிப்பட்ட ஒரு பல சிக்கலான நடவடிக்கையை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு அருமையான ஒரு ஃப்ளைட்டை வந்து இழந்துட்டோம். அதுக்கு நம்ம நாடும் மக்களும் வந்து வேதனைப்படணும்.